வணக்கம். இந்த விழா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் அப்ரெண்டிஷிப்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் அண்டர் த அப்ரெண்டிஷிப் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ரெண்டிஷிப் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம பார்த்திங்க அப்படின்னா நாப்ஸில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த அப்ரெண்டிஷிப் ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ நாப்ஸுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. BFSISSC இந்த .comங்கிற வெப்சைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா apprenticeship india.government.ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் நாப்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாப்ஸ் ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அப்ரெண்டிஷிப் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் ஸ்டேட் வைஸ் லாங்குவேஜ் ஸ்டேட் வைஸ் கேட்டகரி வைஸ் வந்து இதில் வந்து வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 19/5/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து 8/6/2026 கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8/6/2026. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23/6/2026. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19/5/2026லேருந்து 8/6/2026 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நேம் எதுவோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேமில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை நம்ம டைப் பண்ணிக்கணும். மொபைல் நம்பரில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். ஆல்டர்னேட் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி நம்ம டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் ஒரு இமெயில் ஐடிக்கும் ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். மொபைல் நம்பருக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய மொபைல் நம்பரை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இமெயில் ஐடிக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் இமேஜஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 இன்ட்டு 230 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் இமேஜஸ் வந்து நாட் மோர் தேன் 50 KB. நம்மளுடைய ஸ்கேன் பண்ணுற இமேஜஸ் வந்து 50 KBயை விட அதிகமாக இருக்கக்கூடாது. சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் நீங்கள் சிக்னேச்சர்ஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே இருக்கணும். நாட் மோர் தென் 20 KBன்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 140 இன்ட்டு 60 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப்சர் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா வெப் கேமரா அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோன் மூலமாகவும் நம்ம வந்து நம்மளுடைய கேப்சர் ஃபோட்டோவை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். கேப்சர் ஃபோட்டோங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி உங்களுடைய லைவ் கேப்சர் இமேஜஸை வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைலில் ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி
கேப்சர் ஃபோட்டோ யூஸிங் வெப் கேமரா மூலமாகவும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மொபைலில் இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் உங்களுடைய கேப்சர் இமேஜஸை. இந்த அப்லோடட் இமேஜஸ் அண்ட் லைவ் கேப்சர் இமேஜஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ ஆனதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் நம்மளுடைய சைனை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னா தமிழ்நாடு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ்நாடோட அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கைண்ட்லி இண்டிகேட் த மீடியம் ஆஃப் பேப்பர், ஹவு வுட் யூ லைக் த பேப்பர் டு பி ப்ரெசன்டட் பை யூன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அல்லது தமிழா அல்லது இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் பேப்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ ப்ரொஃபிஷியன்ஸ் இன் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எனி ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபை லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தட் ஸ்டேட். நமக்கு லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரீட் பண்ண, ரைட் பண்ண, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எல்லாமே நமக்கு லோக்கல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெசிஃபை லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் லோக்கல் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 10th அல்லது 12th மார்க் ஷீட்டில் அந்த லோக்கல் லாங்குவேஜஸ் படித்ததற்கான சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் 1, டிஸ்ட்ரிக்ட் 2, டிஸ்ட்ரிக்ட் 3 கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சப்காஸ்ட்னா அதோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டியா அண்ட் 40% ஆஃப் அபோவான்னு கேட்டிருக்காங்க. பிடபிள்யூபியா இருந்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுடைய டிசபிலிட்டி கார்டு நம்பர் என்ன, உங்களுடைய டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுக்கு காம்பன்சரி டைம் வேணுமா, உங்களோட ரைட்டிங் ஹேண்ட் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஜன் டு விச் யூ பிலாங், ரிலீஜனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரிலீஜன்ஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த அப்ரெண்டிஸ் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் NAPS போர்ட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட் கூட இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ NAPSோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. bfsac.com, apprenticeshipindia.government.in வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் கண்டிப்பாக நம்ம NAPSல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இந்த அப்ரெண்டிஸ் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். NAPSல ரிஜிஸ்டர் பண்ணும்போது எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு NAPS ஐடி, NAPSோட ரிஜிஸ்டர் ஐடியை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா NAPSல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பண்ணி முடிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி நம்ம கிடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த sbi.go.in கேரியர் வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட், எந்தெந்த ஸ்டேட், இப்போ ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டரில் ஃபஸ்ட் நம்முடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எங்கே வேணுமோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ட்வின் பிரதரா சிஸ்டரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ட்வின்ஸாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ட்வின்ஸாக இருந்தீங்கன்னா ஜெண்டர் ஆஃப் த ட்வின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ட்வின் கேட்டிருக்காங்க. ரெண்டையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாதர்ஸ் நேம், ஃபாதர்ஸோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அதை டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மதரோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேரீடாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்போஸோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ், நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா
கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸை ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்க்கு வேணும்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் அட்ரஸுக்கு வேணும் அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லைன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காலேஜோட நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலோ அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அக்ரிகேட் மார்க்ஸ் ஆப்டென், ஒன்று நீங்கள் மார்க்ஸை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய சிஜிபிஏவை நீங்கள் எழுதிக்கணும். உங்களோட நீங்கள் எடுத்த மார்க்கை வேணும்னா நீங்கள் மார்க் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா டோட்டல் சிஜிபிஏ எதுவோ அதை நீங்கள் இதில் எழுதிக்கணும். அதே மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம எழுதியிருந்திருக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ மார்க்ஸை நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ சிஜிபிஏ நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிஜிபிஏவை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸில் நீங்கள் எதில் எழுதிக்கணும். கிளாஸ் அல்லது கிரேட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தா கூட அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டூ யூ ஹேவ் த ட்ரைனிங் ஆர் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அ பீரியட் ஆர் 1 year மோர் ஆஃப்டர் த அட்டைன்மெண்ட் ஆஃப் தீஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். இந்த குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரைனிங் அல்லது ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்ரெண்டிஷிப் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் நீங்கள் ரெண்டுமே நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் நோன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ லாங்குவேஜஸ் நோன்ஸ் வந்து நமக்கு அதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் அப்படின்னா ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, அது ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு என்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியுமோ அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். நீங்கள் ஒரு தடவை நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு இதில் கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கணும். ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் த டேட்டா ஆல்ரெடி என்டர்ட் வில் பி பெர்மிட்டட் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட்டாஸில் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீட் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆர் யூ ஷுர் டு கண்டினியூன்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் தெரியிற செக்யூரிட்டி கோட டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதை கைடன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். இது ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் லெஃப்ட் தம்ப் பண்ணி அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸில் இதில் தெரிகிற இந்த பேசேஜஸை நீங்கள் டைப் பண்ணி எழுதிக்கணும். உங்களுடைய பேப்பரில் நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கால் இவங்க கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும். ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் நீங்கள் எழுதணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 800 x 400 பிக்சல்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸில் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸும் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோட டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோடட் ஆகிடும்.
டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பே வயா பில் டெஸ்க்குன்னு இருக்கும். அது கீழே செக்யூரிட்டி கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி கோடை நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். டூ யூ வாண்ட் டு சப்மிட்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வேலட் அல்லது கேஷ் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பே பை கிரெடிட் கார்டு அப்படின்னா கார்டோட நம்பர் வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். அதோட எக்ஸ்பிரேஷன் டேட்டு, இயர் அண்ட் சிவிவி அல்லது சிவிசின்னு கொடுத்துருப்பாங்க. அது பின்னாடி கார்டுக்கு பின்னாடி ஒரு 3 நம்பர் இருக்குது. அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு கார்டு ஹோல்டர் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் டெபிட் கார்ட்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்டோட நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். எக்ஸ்பிரேஷன் டேட் டைப் பண்ணிக்கணும். கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். வேலட் அல்லது கேஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய வேலட் அல்லது கேஷ் கார்டை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேலட் அல்லது கேஷ் கார்டு எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கியூஆர் அல்லது யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். கியூஆர் பார்த்தீங்க அப்படின்னா அது பிம் அல்லது யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ பார்த்தீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட பின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 5 ஆப்ஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணி முடிச்ச